ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் சந்தாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி ரொம்ப ஜாலியா இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்தாவோடைய மொர மாமன் கூட அடியாட்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமா புகுந்து ஆளுக்கு பார்த்தா கையில ஒரு கத்தியை வச்சு நுழையிறானுங்க. இதை பார்த்தா கார்த்திகா கவனிச்சிடறாங்க. என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்க்க சேரனை குத்துறதுக்காக கையில பின்னாடி கத்திய வச்சுக்கிட்டு சந்தாவுடைய முறை பையன் உள்ள வர சரியா சேரனை குத்த போகையில கார்த்திகா வந்து தடுத்து கார்த்திகா அந்த கத்தி குத்த வாங்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி குத்த வாங்கி அப்படியே கார்த்திகா சரிஞ்சு விழுக கூட்டத்துல இருக்கிற சோழன் பாண்டி பல்லவன் நடேசன்னு சொல்லி எல்லாரும் சந்தாவுடைய மொரமாமை அடியான்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போலீஸ்கிட்டையும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இங்க கஸ்தூரி கதறி அழுதுகிட்டு இருக்கு. கார்த்திகா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கதறி அழுக, ஐயோ என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்னு சொல்லி நடேசன் பதறாரு. எல்லாரும் கடந்து பதறாங்க. கார்த்திகா கார்த்திகா என்னாச்சு கார்த்திகா கார்த்திகா அப்படின்னு சொல்லி நிலா ஒரு பக்கம் கதறி அழுக, நேச்சரா தூக்குடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல சேரனும் பதறி அடிச்சு கார்த்திகாவை தூக்க இதெல்லாம் பார்த்தா சந்தாவுக்கு சுத்தமா பிடிக்கல. கார்த்திகாவை சேரன் தூக்குறது, கார்த்திகாக்காக சேரன் பதறதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எதுவுமே சந்தாவுக்கு பிடிக்கல. கார்த்திகா நிச்சயதார்த்தத்துக்கு வந்ததும் சந்தாவுக்கு பிடிக்கவே இல்லை. வந்ததுல இருந்து கார்த்திகா கிட்ட சந்தா பேசவுமே இல்லை. என்னப்பா கார்த்திகா இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லி சேரன் கடந்து பதறாரு. சந்தாவுடைய அம்மா அப்பாவும் கார்த்திகாவை சேரன் தூக்குறதையும் ஒரு மாதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சந்தா என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய அம்மா அப்பா கேட்க அப்பதான் நடேசன், என்ன நடக்குதுன்னா என்ன இங்க பேசுறீங்க? என் மகனோடைய உசுரை காப்பாத்த அவ உசுரைய பணைய வச்சிருக்கா, என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, ஏன் இத்தனை பேர் இருக்கையில இவரு தான் தூக்கணுமா? எங்க வீட்டு மாப்பிள்ளை அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பொண்ணையா தூக்குறது அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம பேச, உசுருக்கு ஒரு பிள்ளை போராடிக்கிட்டு இருக்கு, அவளை அவன் தூக்குனா உங்களுக்கு என்னங்க? கிட்டத்தட்ட 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற போனவங்க, அவளை தூக்குறதுக்கு அவனுக்கு எல்லா முறையும் இருக்கு உருத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல சந்தாவுடைய அம்மா அப்பாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. என்ன சந்தா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சந்தாவுடைய அம்மா அப்பா கேட்க, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா எதையும் சொல்ல முடியாம திணறாங்க. என்னம்மா, கார்த்தியாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் வரைய போனது, கார்த்தியாவும் சேரனும் காதலிச்சது, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும் தானே? ஏதோ உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க சந்தா திரு முழிக்கிறாங்க. அங்கிள் இதெல்லாம் இப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அட இருமா, கார்த்திகா அவ உசுரையே பணைய வச்சு சேர உசுரை காப்பாத்திருக்கா, இந்நேரம் அந்த கத்தி குத்து சேரனுக்கு வந்திருந்தா என்ன ஆகுறது? அவனுக்கு வாங்க வேண்டிய கத்தி குத்த இவ வாங்கி இவ உசுரை பணைய வச்சிருக்கா, இதுக்கு மேல இதை சொன்னா என்ன சொல்லலைன்னா என்ன? அன்னைக்கு மட்டும் இந்த நிக்கிறான என் தங்கச்சி கஸ்தூரி, இவ மட்டும் தடுக்கலைன்னா கார்த்திகா தான் என் வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பா. இம்பிட்டு தூரம் 2 நாள் கழிச்சு உங்க ஊருக்கு வந்திருக்கோமே, இதெல்லாம் நடந்திருக்காது. உங்க மகளை நாங்க கட்டியிருக்கவும் மாட்டோம். இப்படி என் மக உசுருக்கு ஆபத்து வந்திருக்காது. இப்படி தினம் உசுருக்கு பயந்துகிட்டு வாழ முடியுமா? காலையில என்னன்னா நிச்சயத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டானுங்க, அதுக்கு நாள் வந்து சண்டை போட்டானுங்க, இப்ப என் மக உசுரை எடுக்க பார்த்துருக்கானுங்க. இப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கிறதுக்கு நடக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் ரொம்ப ஆவேசமா பேச, அங்கிள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அட என்னம்மா இது இவங்க மகளுக்கு நம்ம சார்பா இருந்து யாராவது வந்து கத்தி குத்து வந்தா இவ சும்மா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க சந்தாவோட அம்மா அப்பாவால பார்த்தா எதுவுமே பேச முடியல. அப்பதான் சந்தா கோவத்துல, அப்ப கார்த்திகாவே சேரனுக்கு கட்டி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்க நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சந்தா நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவர் தான் புரியாம பேசுறாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இல்ல நானும் பார்த்துக்கிட்டா இருக்கேன், எப்ப பார்த்தாலும் கார்த்திகா கார்த்திகா கார்த்திகானா என்ன அர்த்தம்? ஏதோ அவங்க வந்திருக்காங்க, இவங்க தடுத்து இருக்காங்க, சரி சேரனை காப்பாத்திருக்காங்க, அதுக்காக இப்படியா? அவரே அவங்களுக்கு கட்டி வச்சிருக்கலாம்னா என்ன அர்த்தத்துல இவர் பேசிக்கிட்டு இருக்காரு? அவங்களுக்கு ஏற்கனவே யாரு கூடயோ கல்யாணம் ஆயிடுச்சுல, அவங்க எதுக்கு இப்ப முதல்ல இங்க வந்தாங்க? அவங்கள என்ன சேரனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு இவரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரா? இந்த விஷயத்த பெருசாக்கி என் கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பேச, இங்க நடேசனால பார்த்தா எதுவுமே பேச முடியல. அண்ணே நீ விடுனே, கார்த்திகா என்ன ஆனாலும் ஏதானாலும் தெரியல, வானே ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கூப்பிட, நான் வந்து எதா இருந்தாலும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கஸ்தூரி நிலா சேரன் சோழன் பாண்டி பல்லவன் சொல்லி எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சந்தா மட்டும் இங்க இருக்காங்க. சந்தாவோட அம்மா அப்பா இருக்காங்க. என்ன சந்தா என்ன நடக்குது இங்கே?
அந்த பையன் ஏற்கனவே இந்த பொண்ணை காதலிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் நீ எதையுமே எங்க கிட்ட சொல்லவே இல்லை, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தாவோட அப்பா கேட்க, அப்பா அந்த மாதிரி விஷயம் உண்மைதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா வந்து அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி அந்த பொண்ணை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இப்ப இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, அது சரி, அப்ப அந்த பொண்ணோடைய புருஷன் எங்கே? அந்த புருஷன் வராம இந்த பொண்ணு மட்டும் எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா கேட்க, அப்பா அது ஒரு பெரிய கதை, அந்த பொண்ணுக்கு விவாகரத்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, என்னது விவாகரத்தாக போதா? இல்லை சந்தா, இது சரியில்லை, இது போற போக்கே சரியில்லை. நாளை பின்னே ஓ வாழ்க்கைக்கா விளைஞ்சலா வந்து நிக்க மாட்டான்றது என்ன நிச்சயம்? இப்பயே பாத்தி அந்த பையனுடைய அப்பா எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. விட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை சேரனுக்கு கட்டி வச்சிருவாரு போலே. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நீ மட்டும் கர்ப்பமாகாம இருந்திருந்தே இங்க நடக்கிற கதையே வேற அப்படின்னு சொல்லி சந்தாவோடைய அப்பா சொல்ல, சந்தாவால எதுவுமே பேச முடியல. ஹாஸ்பிட்டல்ல கார்த்திகாவை அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் டாக்டர் இப்ப என் மகன் எப்படி இருக்கா டாக்டர், எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கேட்க, அங்க இருக்கிறது எல்லாமே ஹிந்தி டாக்டர். இவங்களுக்கு என்ன பேசுறேன்னு புரியல, அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னு புரியல. ஏமா நிலா, நீ ஏதாவது கேட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்ல, சார் சார் நவ் ஷீ இஸ் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, அப்பதான் டாக்டர், இவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம், கத்தி குத்து ரொம்ப ஆழமாக இருக்கு, இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, என்னம்மா என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க, பயப்படாதீங்க, கார்த்திகாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கத்தி குத்து ரொம்ப ஆழமாக இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, சேரன் அழுகவே ஆரம்பிச்சிடறாரு. ஏன்பா கார்த்திகா நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அழுக, அண்ணே விடுனே அப்படின்னு சொல்லி சோழன் பாண்டி பல்லவன் எல்லாரும் சேரனுக்கு ஆறுதல் சொல்ல, அப்பதான் நடேசன், அந்த பிள்ளை உன் மேல எவ்வளவு உசுரா இருந்தா, இப்படி அந்த பிள்ளை உசுரையே பணைய வச்சிருக்குண்டா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைய நீ வேண்டான்னு சொல்லிட்டியேடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அப்பதான் கஸ்தூரி தலையில அடிச்சு அடிச்சு கதறி அழுகிறாங்க. நான் தான் அந்த படுபாவி தான், நான் தான் நல்ல வாழ்க்கை கார்த்தியாக்கு அமைய வேண்டியது நான் தான் கெடுத்துட்டேன். அவ ஆசைப்பட்டு சேரனை கட்டிக்கே வந்தா, சேரமாமான்னு அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்தா, இப்ப சேரனை சுத்தி சுத்தி வந்து சேரனுக்காக உசிரியே கொடுக்க போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கதறி அழுக. இதெல்லாம் பார்த்தா சேரனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுது. அத்தை அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, இல்லப்பா சேரா, அவ உன் மேல ரொம்ப உசுரா இருந்தாப்பா, அவ்வளவு பிரியமா இருந்தா, நாங்க தான் கட்டாயப்படுத்தி நல்லவன்னு சொல்லி ஒரு படுங்குழியில அவளை தள்ளி விட்டுட்டோம், இப்ப உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கார்த்திகாவை சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க.